சென்னையில் மீண்டும் படப்பிடிப்பு பணிகள் துவங்கி இருப்பது திரைத்துறையினரை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தினமும் ஷூட்டிங்க்கு போன நடிகர்களும் அதுக்கு பின்னாடி பணியாற்றிய உழைப்பாளிகளும் கிட்டத்தட்ட ஒரு 150 நாட்கள் வந்து கொரோனா ஊரடங்கில் முடங்கி இருந்து இப்போ மீண்டும் படப்பிடிப்புகள் துவங்கி இருக்கிறதுனால படப்பிடிப்பில் உற்சாகமாக பங்கேற்க ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னை வலசரவாக்கத்தில் பேச்சுலர் படத்துடைய படப்பிடிப்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு. புதுமுக இயக்குனர் சதீஷ் செய்யக்கூடிய இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. படப்பிடிப்பு எப்படி நடக்குது, மீண்டும் வந்து ஒர்க் பண்ணுறது எப்படி உற்சாகமாக இருக்குது அப்படின்றத அவங்களாம் கேட்க போகிறோம். எல்லாரும் மாஸ்க் போட்டுருக்காங்க, நம்மளும் மாஸ்க் போட்டுட்டு உள்ள போகலாம் வாங்க. வழக்கமாக 100-200 பணியாளர்களுடன் பரபரப்பாய் சுழலும் படப்பிடிப்பு தளம் தற்போது அரசாங்க உத்தரவால் 60 பேரை மட்டுமே ஆட்களை பணியமர்த்த வேண்டும் என்பதால் குறைந்த எண்ணிக்கையிலான நபர்களே படப்பிடிப்பு தளத்தில் பங்கேற்கின்றனர். துணை நடிகர்கள் வச்சு யூஸ் பண்ணுறது தான் அந்த மாதிரி சீன்ஸ் எடுக்கல. கண்டிப்பாக அது ஒரு மாதிரி அதுக்கான பாசிபிலிட்டிஸே இப்போ கிடையாது. ஏன்னா வர்ற ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம அசூரன்ஸ் தரணும், அவங்களுக்கு பாதுகாப்பு தரணும். அப்படி இருக்கிற குரூ மெம்பர்ஸ் நம்மளுக்கே அது ரொம்ப பாதுகாப்பான விஷயமாக தான் அதெல்லாம் பார்க்க தான் செய்யணும். ஸோ இப்போ அந்த மாதிரி ஷூட்ஸ் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்பட தான் செய்யுது. படப்பிடிப்பு தளத்தில் தனிமனித இடைவெளி கடைபிடிக்கப்படுவதுடன் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதேபோல படப்பிடிப்பில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் அவ்வப்போது சானிடைசர்கள் வழங்கப்படுகின்றன. படப்பிடிப்பு இல்லாமல் முடங்கியிருந்த நாட்கள் மிகவும் வெறுமையாக இருந்ததாகவும் மீண்டும் படப்பிடிப்பில் பங்கேற்பது உற்சாகமாக இருப்பதாகவும் நடிகர்கள் தெரிவிக்கின்றனர். அந்த வேலை பார்த்துக்கிட்டே திடீர்னு ஒரே இடத்துல அடைச்சி வைக்கிறதுன்றது ரொம்ப, ஆனால் அதை தவிர்க்க முடியாது. அப்படி இருந்து தான் ஆகணுன்ற ஒரு கண்டிஷன் தான் இருந்ததை தவிர மேக்ஸிமம் வேலை பார்த்துக்கிட்டே இருந்து டக்குன்னு ஒரு இடத்துல அடைச்சா எப்படி இருக்கும், கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மன உளைச்சல் அந்த மாதிரி இருந்தது. இப்போ பரவாயில்ல. படப்பிடிப்பு தளத்தில் பணியாற்றுபவர்கள் ஜாக்கிரதையாக இருப்பது போலவே அனைவரும் தங்களது வீடுகளில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என வலியுறுத்துகிறார் நடிகர் ஜிவி பிரகாஷ். மீண்டும் திரையரங்குகள் விரைவில் திறக்கப்பட வேண்டும் என்பதே தனது ஆசை எனவும் ஜிவி பிரகாஷ் தெரிவித்துள்ளார். We need to move on and life has to go on. அதனால் இந்த இதெல்லாமோடையும் ஒரு ப்ராப்பர் ப்ரிகாஷனோடையும் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா ஒரு 6 months ஆஃப்கோர்ஸ் எல்லாருமே ஃபுல் இண்டஸ்ட்ரியே ஒர்க் இல்லாமல் இருந்தாங்க. திருப்பி ரெஸ்யூம் ஆயிருக்குன்றது சந்தோஷம். பட் அஃப்கோர்ஸ் எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னால் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்க முடியுமோ நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மீண்டும் திரையரங்குகள் எப்போது திறக்கப்படும் என இன்னும் தெரியாத நிலையில் படப்பிடிப்பை துவங்கி பாதியில் நிறுத்திய திரைப்படங்களின் படப்பிடிப்புகள் நம்பிக்கையுடன் தொடங்கப்பட்டுள்ளன. மீண்டும் நிலைமை சரியாகி ரசிகர்கள் திரையரங்கிற்கு படையெடுத்து வருவார்கள் என்ற நம்பிக்கை மட்டும் அனைவரின் கண்களிலும் மிளர்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் முபஷீர். மத்திய அரசு 6 விமான நிலையங்களை அதானி குழுமத்திற்கு கொடுத்து